மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் August 7 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. வெற்றி பரிகார கல்யாணம் பண்ணுறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பூஜாவும் உட்காடுறாங்க. ஏய் என்ன நீயும் உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, பரிகாரம் நீ மட்டும் பண்ணுவியா, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வெற்றி அப்படியே அமைதியாயிடுறாங்க. பூஜா முதல்ல வேலையை பார்க்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஐயரே நீங்கள் மாலையை கொடுங்க அப்படின்னு சொல்ல, மாலையா எதுக்கு மாலை அப்படின்னு கிரி கேட்க, ஏய் நான் ஏதாவது பேசினேனா, நீ மட்டும் ஏன் பேசிட்டே இருக்க, ஏன் துள்ளிக்கிட்டே இருக்க, முதல்ல உன்னை யாரோ உள்ளே விட்டது அப்படின்னு சங்கிலி கேட்க, பூஜா என் ஃப்ரெண்ட்ஸை யாராவது தப்பாக பேசினா எனக்கு பிடிக்காது, இல்லை நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, வெற்றி இரு ஏன் சங்கிலி சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, சரிங்க மேடம் நான் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க சங்கிலி. வெற்றி பரிகாரம் செய்யும் போது மாலை போடணும், மாலை போட மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மாலை தானே போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாலையை வாங்கி போட்டுக்கிறாங்க. என்ன பூஜா பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு புஷ்பா கேட்க, அதான் வெற்றியும் உட்காந்துட்டான்ல மாலையும் போட்டாச்சு, இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்க, பூஜா இரு பூஜா நீயும் பார்க்க தானே போகிற அப்படின்னு புஷ்பா சொல்ல, எதுக்கு பூஜா இவங்க எல்லா விஷயத்துலையும் தலையிட்டே இருக்காங்க, எனக்கு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு கல்யாணம் ஆகணும்னு முதல்ல இருந்து ஆசைப்பட்டது அவங்க தான், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இதோ இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் சங்கிலியும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூஜா அப்படியே யோசிக்கிறாங்க, ஆஹா இந்த கிரி வேற இங்கே நின்றுட்டுருக்கானே, இவன் இங்கே நின்றுட்டு இருந்தான்னா சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவானே, இவனை எப்படியாவது இங்கேருந்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, கிரி ஹோமத்துக்கு நெய் மறந்துட்டாங்களா, நீ போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா, இல்லை நீ வர்ற வரைக்கும் நாங்கள் இப்படி ஏதோ உட்காந்துட்ருக்கணும் ப்ளீஸ் கிரி அப்படின்னு பூஜா கேட்டுட்ருக்க, சரிடா நெய் தானே நீ போய் வாங்கிட்டு வந்துடு, நீ வர வரைக்கும் நான் குச்சி போட்டு விளையாண்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க வெற்றி. சரின்னு கிரியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியோட அப்பா சக்தியோட வீட்டுக்கு வந்து, இங்கே யாராவது நம்மளை பார்த்தா ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தின்னு கூப்பிட, சக்தி வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, சுற்றி பார்க்குறாரு சக்தியோட அப்பா. அப்பா இங்கே வீட்டில் யாரும் இல்லை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை எங்கம்மா அப்படிங்கிறாரு. அப்பா வெற்றி பூஜா சரளாமா 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நீ இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க, எனக்கு என்னமோ இது சரியாக படலாமா, அவங்க நான் தூங்குறதா நினச்சி ஏதோ கல்யாணம் அது இது சக்தியோட வாழ்க்கை இதோட முடிஞ்சது அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, சக்திக்கு சாமி கும்பிடும்போது நடந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா முதல்ல அது போய் என்னன்னு பார்க்கணும், நீ என் கூட வாமா, எந்த கோயிலும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியுங்கிறாங்க சக்தி. அச்சோ வெற்றி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இவ கல்யாணம் பண்ண நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சக்தி அவங்க அப்பா கூடயே கிளம்பிடுறாங்க. புஷ்பா ஒரு பக்கம் தாலி எடுத்துகிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுக்க, அதை பார்த்த வெற்றி, ஏய் தாலி எதுக்கு அப்படிங்கிறாங்க. வெற்றி நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், இப்போ இதுக்கு எதுக்கு அவசரம், நான் நினச்சேன்டி முதல்லையே நினச்சேன், சண்டே அதுமா பரிகாரம் அது இதுன்னு கோயிலுக்கு கூப்பிடும்போதே நினச்சேன். பூஜா இதெல்லாம் ரொம்ப தப்பு பூஜா, ஆமாம் நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாகவே செய்கிற அப்படின்னு வெற்றி பூஜாவை பார்த்து கேட்டுட்ருக்க, இதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க சரளா. எப்படியும் இவ காலத்தில் ஒரு வாரத்தில் நீ தாலி கட்ட தானே போகிற, அது இப்போ கட்டினா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்க, என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள், பொண்ணை பெற்ற அம்மா மாதிரியாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு வெற்றி கேட்டுட்ருக்க, எல்லாம் நியாயமாக தான் இருக்குது, முதல்ல நீ தாலியை கட்டு அப்படின்னு புஷ்பா சொல்ல, இதெல்லாம் உன் வேலை தானா, பேசாமல் போயிரு, பூஜா இவ கூட சேராதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டியா நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, யார் என்ன சொன்னாலும் சரி என்னால் இப்போ தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி சீரழிக்கிறீங்களே வெற்றி, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிடாத, ஏற்கனவே 3 தடவை என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, சக்தி வேற வீட்லேயே இருக்கா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் பொண்ணு காலத்தில் தாலியை கட்டு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அத்தை என்ன பேசுகிறீங்க நீங்கள், வீட்டில் தான் கல்யாணம் ஏற்படலாம் ஆயிட்டுருக்குல, இப்போ தாலி கட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்ருக்க, இப்போ தாலி கட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ வேணா தாலியை கட்டு, நான் வேணா மறைச்சி வச்சுக்கிறேன், ஒரு வாரம் கழித்து கல்யாணம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும், இந்த கல்யாணத்தை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இங்கே இருக்கிற யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உனக்கு அது ஓகே தானே அப்படின்னு பூஜா கேட்டுட்ருக்க, தாலியை மறைச்சி வைக்க போறியா, பூஜா என்ன கிரிமினல் மாதிரி யோசிச்சுட்ருக்க நீ அப்படின்னு வெற்றி கேட்க, அவங்க வீட்டில் யமுனா தாலியை மறைச்ச மாதிரியா, அப்போ மட்டும் இது இனிச்சதோ அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டுருக்க, பூஜா எதுக்கு இந்த கல்யாணம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க, உனக்கு புரியாதுப்பா புரியாது, 3 தடவை தாலி வச்ச உனக்கு எங்கள் வழி புரியாது, எவ்வளோ ஒருத்தி தாலி எடுத்து கொடுத்ததும் கட்டுனதும் கட்டின உனக்கு எங்கள் வழி எப்படி புரியும், பெத்த வயிறு பத்திட்டு எரியுது, ஒரு சின்ன விஷயம் இதை கூட என் பொண்ணுக்காக உன்னால் செய்ய முடியாதா,
இன்னும் எத்தனை தடவை என் பொண்ணு ஏமாந்து நிற்க பரவாயில்ல தெரியல அப்படின்னு சரளா சொல்லிட்டு இருக்க. இப்போ ஏமா நீ அழுதுட்டுருக்க? அதுதான் வெற்றி தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு பூஜா சொல்ல. நிறுத்து, நான் எங்கே தாலி கட்டுறேன்னு சொன்னேன்? என்ன எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு வெற்றி கேட்க, என்னையே எல்லாரும் நின்று பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், இப்போ தாலி கட்டினா என்னையே ஆயிட போகுது, ஏதாவது மாறிட போகுதா? பூஜாவே சொல்கிற யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு, கல்யாணத்தை மறைச்சிடலான்னு. வெற்றி உண்மையை சொல்லு, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? நீ பூஜா காலத்தில் தாலி கட்டுற முடிவில் தான் இருக்கியா அப்படின்னு சரளா சொல்லிட்டு இருக்க. கேட்குறாங்களா சொல்ல வேண்டியதானேங்கிறாங்க புஷ்பா. வெற்றி தாலி கட்ட முடியாததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பார்ப்போங்கிறாங்க பூஜா. ஏய் என்ன உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீயும் லூஸ் ஆகிட்டியா என்ன? பூஜா இவங்க தான் வளர்றாங்கன்னா உனக்கு என்னாச்சு பூஜா? நானும் சக்தியும் தான் பிரியிறோன்னு சொல்லிட்டோம்ல, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களே, அப்புறம் என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்க. எதுக்கு தம்பி இந்த பேச்செல்லாம்? தாலி கட்டிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க புஷ்பா. அக்கா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. வெற்றி தயவு செஞ்சு என் கழுத்தில் தாலியை கட்டு வெற்றி, மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல. நான் முதல்ல எங்கள் அம்மாட்ட பேசணும், என் ஃபோன் எங்கே, என் ஃபோனை கொடுங்க அப்படின்னு வெற்றி கேட்டுட்ருக்க. ஃபோன் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க புஷ்பா. என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்ணுறீங்களா அப்படின்னு வெற்றி கேட்க. என்ன எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க, நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு புஷ்பாவோட சேர்ந்து சரளாவும் நாடகம் ஆடிட்டுருக்க. சுற்றி நின்றுட்டுருக்கிறவங்க எல்லாரும் அதே மாதிரி தாலி கட்டு, எப்படி இருந்தாலும் இன்னொரு வாரம் கழித்து இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட தானே போகிற, தாலி கட்டுன்னு சத்தம் போடுறாங்க. என்ன பார்த்துட்ருக்க? யாராவது வருவாங்கன்னா? யாரும் வரமாட்டாங்க, வெளியே காவலுக்கு சங்கிலியை நிறுத்தி வச்சுருக்கேன், என்ன எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க, வெற்றி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க. பூஜாவும் வெற்றியும் உட்காந்துடுறாங்க. சக்தியும் அவங்க அப்பாவும் எப்படியோ கோயிலுக்கு வந்துடுறாங்க. அம்மா சக்தி நீ உள்ளே போ, ஏன்னா அந்த புஷ்பாவும் சங்கிலியும் பார்த்தா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே நிற்கிறாங்க. சக்தியை பார்த்த சங்கிலி, சக்தி இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, சங்கிலி பேசாமல் போயிரு, செம்ம டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உள்ளே போக, போய் பாரு உன் புருஷன் என்ன கோலத்தில் இருக்கான்னு. எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்சேன், பரவாயில்ல நல்ல வேலை வந்துட்ட, நீ உள்ளே போனால் தான் களை கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சங்கிலி. சக்தி உள்ளே போய் பார்க்க வெற்றியும் பூஜாவும் மனவரையில் உட்காந்துட்ருக்காங்க. சக்தி வா, எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்சிட்டேன், எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகும்போது தான் அதை பார்க்குற கொடுப்பனை உங்களுக்கு கிடைக்கல, இப்போது வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் ஆகும்போதாச்சும் நீ வந்துட்டியே, நீ தான் முதல்ல அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு புஷ்பா சொல்ல. சக்தி வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றியும் அப்படியே கண்ணை காட்டுறாங்க. ஆனாலும் சக்தி எதுவுமே பண்ண முடியாமல் ஆல்ரெடி வெற்றி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நீ இந்த விஷயத்துலையும் மாட்டதான் போகிற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே வராங்க. அதை பார்த்த சங்கிலி, என்ன சக்தி கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்ட, கல்யாணத்தை முடிச்சுட்டு மொத்தமாக போக வேண்டியது தானே, என்ன பதிலே சொல்லாமல் இருக்க, ஷாக் ஆகிட்டியா? ஆமாம் நீ எதுக்கு ஷாக் ஆகுற, உனக்கும் வெற்றிக்கும் தான் சண்டையாச்சே, 2 பேரும் பெரிய தானே போகிறீங்க, அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. சக்தியும் அழுதுகிட்டே ஓடி வராங்க. அதை பார்த்து அவங்க அப்பா, சக்தி என்னம்மா உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான்ப்பா, உள்ளே வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல. மாப்பிள்ளை எப்படிம்மா சம்மதிச்சாரு, மாப்பிள்ளை உன்னை கைவிட்டுட்டு எப்படிப்பா பூஜா காலத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கப்பா அப்படிங்கிறாங்க சக்தி. நீ சொல்கிறத பார்த்தா நிறைய சிக்கல் இந்த கல்யாணத்தில் இருக்கும் போல இருக்கே. சக்தி நீ எதுக்கும் பயப்படாத, நீ வீட்டுக்கு போ, நான் இந்த கல்யாணத்தில் எப்படியாவது நிப்பாட்டிடுறேன், அப்பா உனக்கு கொடுக்குற வாக்குமா, நீ தைரியமாக போப்பா அப்படின்னு சொல்ல. அப்பா எப்படிப்பா நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சங்கிலியும் புஷ்பாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அந்த புஷ்பா என்ன பெரிய இவளா, அந்த சங்கிலி புஷ்பா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதம்மா, இது நான் உனக்கு கொடுக்குற வாக்குமா, உன் முகத்தில் வர இந்த சின்ன சிரிப்பு போதுமா, இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன், உள்ளே இருக்கிற இந்த சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேம்மா, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேம்மா, தைரியமாக போமா அப்படின்னு சக்தியை அனுப்பிச்சி வச்சுட்டு சக்தியோட அப்பா பார்த்தா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா, ஏண்டி புஷ்பா எனக்கு தெரியாமல் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, எப்படி நடத்துகிறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்க. கிரியும் நெய் வாங்கிட்டு வராங்க. அப்போ சங்கிலிக்கிட்ட போய் நிற்க, நீ எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா தெரில நெய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, நீயே ஒரு வேணை நீ நெய் வாங்கிட்டு வரையா, சரியான காமெடி, போ நான் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஏன் ஐயரை எவ்வளோ நேரம் தான் மந்திரம் சொல்லுவீங்க, சீக்கிரமாக தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு புஷ்பா சொல்ல. கல்யாணம்னா மந்திரம் சொல்ல வேணாமா, அப்போ நீங்களே பண்ணிக்கங்க நான் போகிறேன் அப்படின்னு ஐயர் எந்திரிக்க. இருங்க மந்திரத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க புஷ்பா. சக்தி இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், விளையாட்டு வினையாயிரும்னு, எங்கே நான் சொன்னது கேட்டேன், இப்போ பாரு என்னால் எந்திரிச்சு கூட போக முடியல, எல்லாரும் என்னையே கார்னர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெற்றி ஒரு பக்கம், நீ என்னை மாட்டி விட்டு எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. வெளியே பாம்பு ஸ்குவாடெல்லாம் வந்துடுறாங்க. சக்தியோட அப்பா தான் கால் பண்ணியிருப்பாரு போல இருக்கு, உள்ள பாம்பு இருக்குது போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
பாம்ப் ஸ்குவாடை எல்லாம் உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. இதை பார்த்து சங்கிலி போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்து புஷ்பா கிட்ட சொல்ல, போலீஸ் இங்கே எதுக்கு வருது, என்னன்னு போய் கேள்றா போடா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக போலீஸ் அங்கேயே வந்துடுறாங்க. என்னங்க இங்கே கல்யாணம் நடந்துட்டுருக்கு, இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் இங்கே வரலன்னா எல்லாரும் மேலே போக வேண்டியது தான், இந்த கோயிலில் பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் எல்லாரும் ஓடிடுறாங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி வெற்றியை தாலி கட்டுங்கிறாங்க. ஏய் பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடா தாலி கட்டுங்கிற, எல்லாரும் தாலி கட்டு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.